ம். ம். சோர்ந்து போக மாட்டாங்க. யாரு சோர்ந்து போக மாட்டாங்கன்னா, அவங்க சின்னவங்களா இருக்கட்டும், அவங்க பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க வயதானவங்களா இருக்கட்டும், ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் சோர்ந்து போக மாட்டாங்க. சோர்வு வந்தாலும் புது பலன் அடையிறதுக்கு ஆண்டவர் கழுகுகளை உதாரணமா வச்சிருக்கிறாரு. 40 வருஷம் கழிச்சு கழுகு மலை எங்கேயாவது உச்சியில போய் அது எல்லாம் அதோட இறகுகள், அதோட மூக்கு எல்லாம் அழகு எல்லாம் அதே உடைச்சி அது உருவாக்குறதுக்கு காத்திருக்கும். இங்கெல்லாம் 40 வயசு தாண்டினவங்க இருக்கீங்கன்னா, உங்களை ஆண்டவர் உருவாக்குவாரு. மறுபடியும் எப்படி பண்ணுவார்னா, புதுசாக கரங்களை தட்டி மகிமைப்படுங்க. சின்ன பிள்ளைங்கள அவங்க 40 வயசு வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வருவாரு. நமக்கு 40 வயசு ஆனோன்னா சுயத்தை முதல்ல ஒட்டைப்பாரு. அவன் சுய புத்தியை ஒட்டைப்பாரு. நம்ம சொல்ல முடியாது உனக்கு தகுதி இருக்கான்னு. எம்பளுக்கே தகுதி இல்லாதவர் பாடணும்ல. தகுதியே இல்லாத நம்மளை இந்த இடத்துல ராஜாதி ராஜாவோட ஆண்டவரோட மாளிகைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த ஆலயமா இருக்கலாம். இது பெரிய ஆலயமா சின்ன ஆலயமா இல்ல, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள யாரு வருவான்னு கேட்டீங்கன்னா, தேவாதி தேவன் வருவார். அதோட யார் வருவாரு? யார் வருவாரு? பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் வருவா? யார் தெரியும்? தூதர்கள் இறங்குவாங்க. ஆமாவா? எந்த ஆலயமா இருந்தாலும் கர்த்தர் இறங்கி அவரோட வேலையை அவர் பிள்ளைக்காக செய்து முடிப்பார். கரங்களை தட்டியான்ற மகிமைப்படுத்துங்க. நம்ம தகுதி இருக்கிறோம், நமக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதியை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா இல்லாம ஆக்கிடுவார். நம்ம சொல்ல வேண்டிய தகுதி படுத்தினவர் என்னை உருவாக்குறார். தகுதியே இல்லாம எங்களை தகுதியை ஆக்கி இருக்கிறார். ஆமேன். அப்ப நம்மளை பார்த்து அவங்க பேசுறதுக்கு பயப்படணும். நம்ம பேசுறதுக்கு பயப்பட வேணாம். நம்மளை பார்த்து பேசுறதுக்கு பயப்படணும்னா, ஏன்னா போன தடவை மோசையோட ஆண்டவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாய் மோசையை மேன்மையாய் வைத்தார். ஆமென். மோசையோட அவரோட சொந்த அண்ணனும் தங்கச்சும் மிரியாமும் பேசும்போது ஆண்டவர் உன்னோட மட்டும்தான் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரு. நான் உங்களுக்கு அந்த இது சொல்லி கொடுத்தேன். அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் அழைத்தவர்களை கொண்டு பேசும் பொழுது நமக்கு சில வேலையில அமைதியா போனா நம்ம அந்த பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்வோம். தெரியாம பேசினாலும் தண்டனை இருக்கு. ஆமென். தெரியாம பேசினாலும் தண்டனை இருக்குது. கர்த்தர் பார்வைக்கு அது அருவருப்பானது. சங்கீதம் 1:1 சொல்ற, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசர் பண்ணுகிற இடத்துல உட்காராமலும் இருந்தா, அந்த வார்த்தை ஆண்டோட ஊழியத்துக்கா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல மற்ற குடும்பங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், மற்ற நபர்களை பத்தி பேசுற, அது உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்யும். பேசவே கூடாது. நம்ம வாய் என்ன இல்ல, சும்மா இல்ல. நம்ம வாய் தான் நமக்கு பிரச்சனை. சரிங்களா? ஆசீர்வாதமும் இந்த வாய்னால தான் வருது, பிரச்சனையும் இந்த வாயினால தான் வருது. இன்னும் நல்லதே பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கு என்ன நடக்கும்? நன்மை கிடைக்கும். நீ நன்மையை சிந்திக்கிறியோ இல்லையோ, நன்மை உன் வாயினால கழுகுகளை போல ஆண்டவர் என்ன உயர பறக்க வைப்பாரு. தேவனோட ஆலயத்துல என்னை கொண்டு பயன்படுத்துவார், என் வீட்டுல என்னை கொண்டு பயன்படுத்துவார் அப்படின்னு நீ நன்மையான காரியங்களை நீ பேசும்போது, நீங்க செய்றீங்களோ இல்லையோ, கர்த்தர் யாராவது வச்சு செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். நன்மை செய்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம். ஆமென். இன்னைக்கு திருவிருந்தா இருக்கிறபடினால இன்னைக்கு நம்ம ஆண்டு நமக்காக சிலுவையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு. நமக்கு ஒரே ஒரு வேலை தான், நன்றி சொல்லுகிற வேலை. அன்று 10 குஷ்டரோகியை சுகமாக்குனாரு. அதுல ஒருத்தர் தான் மறுபடியும் போய் ஆண்டவருக்கு என்ன சொன்னாரா? நன்றி சொன்னார். அதே போல உங்களுக்கு எத்தனையோ பேர் நன்மை செஞ்சிருப்பாங்க. பிறந்ததுல இருந்து வளர்ந்து இத்தனை வயசு வரைக்கும் நன்மை செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்ச மாட்டோம்? அந்த நன்றின்னு இருக்கிற, தேங்க்யூன்னு வருகிற, திருமக்காசேன்னு வருகிறத நம்ம 1 செகண்ட்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? பொசிக்கிடுவோம். அப்படியே சாம்பலை மாரி. நன்றி
மறுதளிச்சிருவோம். நன்றியை இயேசுவை மறுதளிக்கிறதும் நன்றியை மறுதளிக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா என்றைக்கோ உனக்கு செய்ய முடியாத காரியத்தை ஒரு நபரை வைத்து ஆண்டவர், உன் தாயா இருக்கலாம், உன் தகப்பனா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், இல்லை உன் மாமியாரா இருக்கலாம், உன் மாமனாரா இருக்கலாம், இல்லை உன் ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்லை உன்னோட சொந்த குடும்பத்தில் இருக்க சகோதரியா இருக்கலாம், சகோதரனா, அவங்க மூலியமா உனக்கு செய்ய வந்தது செய்து முடிச்சத நன்றியை மறந்தா நம்ம என்னதான் அன்றைய மறப்போம். அவங்களா செய்ய கிடையாது, ஆண்டவர் சொல்லிதான் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும்? நன்றிய நினைவு கூறணும். நம்ம செய்தது எல்லாவற்றையும் நம்ம செஞ்சோம், நம்ம மற்றவர்கள் செய்ததை மட்டும் மறக்குவீங்களா? நம்ம செஞ்சதை மறப்போமா? ஆனா அவங்க செஞ்சதை மட்டும் நம்ம மறந்துடும் பார்த்தீங்களா? இயேசு செஞ்சதை மட்டும் மறந்துடும் பார்த்தீங்களா? இயேசுவோட உடன் ஊழியக்காரங்களா இருந்து உங்களுக்கு செஞ்ச தியாகத்தை மறந்துடும் பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் திரும்பமாக என்ன பண்றாரு? நினைவு கூர்றார். அவர் எப்படிப்பட்ட காரியங்கள நமக்காக அவர் செய்து முடித்தார். ஆமென். எஸ்ஐ 53 எடுத்துக்கொள்வோம். 53 3ல இருந்து வாசிங்கம்மா. என்ன? ம். 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 எண்ணாமல் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். யாருக்கு இந்த மாதிரி நடக்கும்னா, அவங்க நம்மள ஆண்டவர் பாருங்க, நம்மள நேசிக்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? பூமி நிரம்பி பாவத்தை மன்னிக்கலாமா? ஆனா பாவம் நம்மள மன்னிக்காது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். ஆமென். அப்ப அவர் பிறக்கும் போது ஆண்டவர் நமக்காக அவரை கொண்டு வரும்போது, ஆண்டவரோட காரியம் திட்டம் எல்லாம் என்ன? இயேசு ராஜா இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்தி நம்மள எல்லாத்தையும் எப்படி காப்பாத்தணும். இப்ப நம்மள காப்பாத்துகிற தெய்வம், ஆமென். நம்மள 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 பாவத்தை காப்பாத்துறார், பாவத்தை இருந்து மீட்டெடுக்கிறார். நீ செஞ்ச பாவம் இன்னைக்கு நீங்க செய்யற பாவம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ பாவம் செஞ்சுட்டு போவ, உன் பிள்ளைக்கு பாதிப்பு வரும். உனக்கு பிள்ளை, உன் பிள்ளை தான் அதை அனுபவிக்க போகுது. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பரமபிதாக்கு தெரியும். அது பார்த்தாரு. நீ பாவத்துல இருக்கிற, பாவம் செய்யற, ஆனா நீ போயிருவ. எப்படி போயிருவான்? வயசாக ஆக ஆக என்ன பிறப்புன்னு உணர்ந்தா அடுத்தது என்ன வச்சுட்டார் ஆண்டவர்? இறப்பு. இந்த பூமி தாங்காது. எல்லாரும் உயிரோட இருந்தோமா இந்த பூமி தாங்காது. பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று வச்சாரு. பிறக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சார் தெரியுமா? எரேமியா புஸ்தகம் சொல்ற, தாயின் வயிற்று கருவிலே உன்னை நான் ஆசீர்வச்சு பிறக்க வைக்கிறேன். மரணத்துக்கு மட்டும் ஆண்டவர் எப்படி வராரு? நம்மளை பாவத்திலேருந்து மீட்டெடுக்கும்படியாய் வராரு. உன் பாவம் ஜெனரேஷன் போகக்கூடாது. சரிங்களா? என்ன ஆண்டவர் எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னா, என் தலைமுறையில் உள்ள பாவங்கள் என் மூலியமா எப்படியா நான் முதலாவதாக ஆண்டவரை சந்திக்கணும். எனக்கு இயேசுவை சந்திக்கிறது பிடிக்காது. ஏசப்பான்னு கேள்வி கிடையாது. ஏசப்பா தெரியாது. ஆனா அவர் வேற தெய்வம். ஏன்னா நம்ம எல்லாம் எப்படியா இருந்து வந்தோம்? புறஜாதியா இருந்து தானே வந்தோம். அப்ப இயேசுவை நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவை பற்றி தெரியும். இயேசு தெய்வமா? தெரியாது. அப்ப நம்மளோட தெய்வம் தான் நம்ம தெய்வம்னு வணங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த நம்ம இயேசுவை பற்றி அறிகிற அறிவில்லாதனால நம்ம பாவம் செஞ்சோம். இப்ப கூட நிறைய பேத்துக்கு அந்த அறிவு இல்லை. தேவாதி தேவனுடைய அந்த ரட்சிப்பு என்னன்னு தேவனோட அறிவு இல்லாதனால தவறு செய்து அன்று பாவம் செஞ்சுட்டே அறிக்கை செய்து விட்டுவிடு. மீண்டுமாய் போய் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. துணிகரமா நீ செய்யும் போது அது உன் சந்ததியை பாதிக்கும், உன் வம்சத்தை பாதிக்கும். அப்ப நீங்க செய்யற பாவத்தினால கர்த்தர் என்ன ஆகணும்? சிலுவைக்கு போகணும். நானும் நீங்க இந்த பூமியில எல்லாரும் செய்யற பாவத்துக்காக கர்த்தர் சிலுவையில சுமந்தார். ஆரம்ப காலத்துல பிரசங்கத்தை கேட்கும் போது எனக்காக சிலுவை சுமந்தார், எனக்காக சிலுவை சுமந்தார். ஏன்னா அப்படித்தானே நம்மளுக்கு போதிக்கிறாங்க.
அப்படித்தானே போதிக்கிறாங்க. உனக்காக மட்டும்தான் சிலுவையில இயேசு சுமந்தாரா? இல்ல. இந்த பூமியில பிறந்தவருக்கும் பிறக்க போகிறவருக்கும் எல்லாருக்காகவுமே இயேசு சிலுவையில சுமந்தார். அவரை விசுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாகும்படி அவருக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நம்ம அவர் எப்படியா வராரு? நம்மள நேசிக்கும்படியாய் வருகிறாரு. இன்னொன்னு, நம்மளோட நேசிக்கிறத விட நம்மளோட பாவம் நம்ம பிள்ளைக்கு போகக்கூடாது. ஜெனரேஷனா போகக்கூடாது. எத்தனை பேர் குடும்பத்துல இருக்கு தெரியுங்களா இந்த சாபம்? அது சொல்ல வார்த்தை இல்லை. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது ஆதியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்தா அது உடைக்கலன்னா அந்த குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க பிள்ளைக்கு தெரியாது. இப்ப உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்பா ஒரு வீட்டுல இருந்து வராரு, அம்மா ஒரு வீட்டுல இருந்து வராங்க. அவங்க ஒரு அப்பதானே திருமணம் ஆக முடியும், ஒரே குடும்பத்துல பண்ண முடியாது. அப்ப அப்பா அங்க இருந்து வர்றாரு, அம்மா அப்பாவுக்கு வந்து எல்லாமே சுத்திகரிச்சாச்சு. மகனுக்கு எல்லாமே சுத்திகரிச்சாச்சு. ஆண்டு ரத்தத்தினால கல்வியாச்சு, சுத்திகரிச்சாச்சு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாரு. ஆனா மனைவியானவர் ஒருவர் வராங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க? இயேசுவை கும்பிடுறாங்க எல்லாமே. ஆனா அவங்க சுத்திகரிக்க படலை. இன்னும் முழுமையான அந்த இருதயத்துல ஆழத்துக்குள்ள ஆண்டவர் எதுக்காக என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த முன்னோர்கள் செய்த வம்சாவளியா வர சாப ஆணி வேறு அவங்கள தொடர்ந்து வருது. அப்ப தேவன் பார்க்கிறாரு, ஓ இதுக்காக அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் வரும்போது வந்தது நன்மைக்காக வந்தார், நன்மை செய்தாரு. ஆனா சிலுவைக்கு போகும்போது அவர் என்ன பண்ணாங்க பாருங்க, அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால புறக்கணிக்கப்பட்டவரும். நீங்க நல்லா பாருங்க, நீங்க உண்மையாகவே பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு உண்மையாகவே நீங்க யாராடும் நீங்க போய் பேசும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாம நீதியை பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கண்டா பிடிக்காது. உங்களை கண்டா பிடிக்காது. நீதியை பேசுறீங்க தெரியுங்களா? ஏன்னா இப்ப உங்களுக்கு பிடிச்சமானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்றதே நீங்க கேட்டுக்கிட்டு ஆமா ஆமா போட்டா அவங்க என்ன செய்வாங்க? ஓ எனக்காக அவங்க என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாங்க, இவங்கள விட்டுறாங்க. அது தேவன் அல்ல. தேவன் என்ன பார்க்குறார்? 2 பேரோட வாழ்க்கையிலையும் நமக்காக வந்து பேசும்போது தவறுனா தவறு, உண்மைனா உண்மை பக்கம் நிற்கிறாருல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு நபரால அசட்டா பண்ணப்படுவாரு. நம்மள அசட்டா நம்மள பண்ணுவாங்க. எப்படி ஏசாப்பாவை அசட்டா பண்ணாங்களோ அதே போல நம்மள பண்ணுவாங்க. நம்ம உண்மையா இருந்தா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா, தேவ பயத்தோட வாழ்ந்தா. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை கனம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை கனம் பண்ணி அபிஷேகத்துக்கு அளவில்லாத அபிஷேக கர்த்தர் ஊற்றுவார். ஆமென். அப்ப அவர் என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணப்பட்ட மனுஷனால புறக்கணிப்பட்டு வரும் துக்கம் நிறைந்தவரம் பாடு அனுபவிக்கிறவமா இருந்தார். அவரு விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அவரை எண்ணாமல் போகணும். அப்புறம் கீழே வாசிங்கம்மா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இப்படி பார்க்கும்போது கூட ஏசப்பா இந்த இடத்துல இந்த 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 பூமிக்கு வரும்போதே அவருனால அவரு அவர் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவினால வந்தவர். அவர் எந்த பாடு அனுபவிக்கணும்னு தேவையில்லை. நம்ம பரம்பரையாய் செய்த மோசமான சாப பாடுகளை ஆண்டவர் அனுபவித்தார். அதனாலதான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண்டவர் சத்தத்துக்கு கொஞ்சமாச்சும் பயப்படுற இதுக்குதான். நம்மளை நேசிக்கிறார் மட்டும் சொன்னா பத்தாது. நம்ம முன்னோர்களோட பாவங்களை ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்மளோட பாவங்களும் சுமந்து தீர்க்கிறார். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். யாராலையும் அது வந்து செய்யவே முடியாது. ஏன்னா பாவம் தொடரும், சாபம் தொடரும். அதை முறியடிக்கணும்னா கர்த்தர் ரத்தம் வேணும், பரிசுத்தம் உள்ள ரத்தம். இப்ப உங்க வீட்டுல கூட நீங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் இருப்பீங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு ஆள் பரிசுத்தமா இருந்து ஜெபிக்கும் போது அந்த வீடு என்ன பாதுகாக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க.
அது கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பரிசுத்தமா இருந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் போறேன்ப்பா, என் ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்கப்பா, என்னை ஆசீர்வதிப்பீங்கப்பா, என் பிள்ளைய ஆசீர்வதிப்பீங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்கப்பா, நீங்க செய்கிற ஜெப கர்த்தர் என்ன கேட்கிறாரு? அங்கீகரிக்கிறார். அது பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா உங்கள பாடுகளை மன்னிக்கப்பட்டது, உங்க அக்கரங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனாலதான் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென். அடுத்தது பாருங்க, சுமந்து நம்முடைய துக்கங்கள் சுமந்து எத்தனை நாள் துக்கத்தோட இருந்தாலும் கர்த்தர் நம்ம துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் என்றினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். காயனா சின்ன காயமே இல்லை. இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா சரிசமமா காயப்படுத்துறோம். ஒரு வார்த்தை சொன்ன இப்ப வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அம்மாட்ட பேசினேன்னா எங்க அக்கா கிட்ட பேசணும். ஏன்னா இப்ப பேசுறது 2 பேர் இருக்கிறாங்க. ஏஞ்சல்கிட்ட ரொம்ப பேசும், அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அதனால டியூஷன் போற ரொம்ப பேசணும்னா அம்மாட்டையும் எங்க அக்காட்ட பேசும்போது சொன்னேன். ஆண்டவர் வசனம் எழுதி வச்சுட்டார், நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டாராம். அப்ப நேற்று இப்ப நம்ம சொல்லலாம், ஆண்டவர் அதில் நான் அது செஞ்சப்பா, அந்த காலத்துல இப்படி பண்ணப்பா, அந்த பண்ணப்பான்னு சொல்லிட்டே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு. இன்று இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போறோம், இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்க போறாங்க இன்றைக்கு நேற்று. அப்ப வருகிற காலங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? வரிசைப்படுத்துறாரு. அதுக்குள்ள அவர் என்ன பண்ண போறாரு? நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அப்ப அவர் சொல்றாரு, நம்முடைய நம்முடைய மீறுகளின் நிமித்தம் மீறுதல் பாருங்க, மீறி நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லுவீங்க, கீழ்ப்படியுமா, மீறி செய்வாங்க. மீறி செய்யும் போது அது எப்படி ஆகும்? அவங்களுக்கு அது தண்டனையா மாறும். இந்த இந்த மலேசியாவில் இருக்கிற சட்டத்திட்டம் இருக்குல்ல, அதை மீறி பண்ண என்ன ஆகும்? சமான் கிடைக்கும், பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்வோம், அப்புறம் என்னென்ன வேணாலும் நடக்கலாம். அந்த சட்டத்திட்டத்துக்கு நம்ம கடைப்பிடிக்கணும். அப்ப பாருங்க, மீறி நடக்கிறனால காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டும் பண்ணி அக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அப்ப தேவன் பார்க்கிறது வந்து, இன்றைக்கு நிறைய பேர் சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு என்னை மன்னிச்சிட்டாரு, இயேசு என்னை மன்னிச்சிட்டாரு, ஏசப்பா என்னை மன்னிச்சிட்டாரு, என் பிரச்சனையெல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் வாழ்க்கையில பாருங்களேன், மன்னிச்ச ஆண்டவரோட அடையாளமே இருக்காது. அடையாளமே இருக்காது. சொல்லுறோம், என்ன மன்னிச்சிட்டாரு, என்ன மன்னிச்சிட்டாரு. எங்க சாட்சி? எங்க உன்னோட சாட்சி? உன் அக்கிரமா இன்னும் மீறி நடக்கிறியா? உன் பாவத்தை மீறி செய்யறியா? தேவ பயம் இல்லாம இருக்கியா? உன் மன்னிப்பு ஏற்றுக்கொண்டார், உன் அக்கிரமம் உன்னை தொடருது. இதான். அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்னா, பாவம் செய்யறதுக்கு பயப்படணும், துணிகரமா பேசுறதுக்கு பயப்படணும். எனக்கு சங்கீதம் 1 சொல்றாரு, நீ பயப்படணும். ஏன்னா அது உன் ஜெனரேஷனை அழிச்சிருச்ச. உனக்கு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் இல்லாம அழிக்குமே. இப்ப அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் என்ன இருக்கணும்? நமக்கு பயம் இருக்கணும். பயமேல என்ன என்ன சொல்லுவோம்? இயேசு ரத்தம். இயேசு ரத்தம் எப்படியா? பாவத்தெல்லாம் மன்னிச்சிரும். மன்னிச்சிட்டாரு. ஏன் இன்னமும் உன் வாழ்க்கையில வந்து அநேக அநேக துன்பங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக சந்தோஷம் இல்லாத நிலைமைனா, உன் பாவம் உன்னை தொடர்கிறது. பாவத்தை வேரோட வெட்டி விடணும். பாவம் செஞ்சுக்கிட்டே இயேசுவை துதிச்சுக்கிட்டே இன்னைக்கு காலையிலே வந்து ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் ஒரே வர சொன்னார், பரிசுத்தமா இருந்து பரிசுத்த ஆராதனை செய்யுங்க. பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்யறோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் எங்க போறான்? இங்கேயே நரக வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அநியாயம் செய்வான். பரிசுத்தமானவன் அநியாயம் ஒத்தே போகாது. அது யாரா இருந்தாலும், எவ்வளோ மில்லியனரா இருக்கட்டும், எவ்வளோ கோடியை கொட்டு கொடுக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவனுக்கும் அவங்களுக்கும் என்ன ஆகாது? அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட அவங்களுக்கு என்ன ஆகாது? ஏதோ ஒரு நாள் 10 நாள் பழகலான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பணக்காரங்க எல்லாமே உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், எது வேணும். ஆனால் உண்மையாக இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு
பாவத்தை விட்டு விலகி நீ பரிசுத்தமானபடி இருந்தனா அவங்களோட நமக்கு ஒத்து வராது. ஏன்னா பரிசுத்தம் பரிசுத்தம் தான், பாவம் பாவம் தான். நீ பணத்தை பின்னால, ரெண்டாவது பாவம் பின்னால போய்கிட்டு பாவம் வந்து பாவத்திலிருந்து சம்பாதிக்கிற பணத்தை பின்னால போனா அது மரணத்தை கொண்டு வரும். பரிசுத்தமாய் இருந்த அந்த பணம் வரும்போது அது ஆசீர்வாதமாய் வரும். ஆமென். அப்ப தேவன் அறிகிறார், நமக்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம பிள்ளைக்கு சொல்லி தர முடியும். ஆமென். நம்ம பிள்ளைய இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து மீட்டெடுக்க முடியும். நம்ம எல்லோரும் படிங்க யாரு. ம் 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 விலை பண்ணினா நம்ம எல்லாரும் ஆடுகள் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போகணும். அப்ப ஆட்டுக்குட்டி ஆடு இருக்குல்ல, அது எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிச்சுன்னா மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அப்ப ஆட்டை நடத்துறவங்களுக்கு தெரியும். அது ஆடு இங்க போவோம், அங்க போவோம், புல்லு இருக்கிற இடத்துக்குலாம் போவோம். மே அப்ப நம்ம ஆண்டவர் ஆடுன்னு சொல்றாருன்னா நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. நம்மனால நம்மளை நடத்திக்கிட்டு போக முடியாது. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்னா நமக்கு முதல்ல என்ன வரணும்? அறிவு இருக்கணும். ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும். ஏன் வழி தப்பி திரிந்து போனார்கள்னு இருக்கு பாருங்க. அது நல்ல வசனம். அன்னைக்கு நான் படிச்சு அன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல வருகிறது, ஒவ்வொரு ஆண்டுக்கு கீழ்ப்படியாத இருக்கிற குடும்பங்கள், கீழ்ப்படியாத இருக்கிற நபர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்களா? நம்ம எல்லோரும் ஆடுகள் போல வழி தப்பி திரிந்து இருப்பாங்க, திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திரிதுன்னா தெரியுதுன்னு தமிழ் வார்த்தை. அவங்களுக்கு ஒரு நிலையா, ஒரு அமைதியா ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவங்க வந்து இது பார்த்தா வேணும், அது பார்த்தா வேணும், அது பார்த்தா வேணும். அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா தேவன் பாருங்க, வழி தப்பி திரிஞ்சிட்டு இருந்த நம்மள அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வர பண்ணினார். அப்ப தேவன் தான் நம்மளோட பரம்பரை பரம்பரை அக்கிரமத்தை நம்ம மூலியமா ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? முறியடிச்சிட்டாரு. அந்த முறியடிச்சிட்டாருன்னு நீ விசுவாசிச்சா மட்டும்தான் அது உனக்குள்ள வாய்க்கும். இல்லைன்னா என்ன ஆகாது? வராது. நீ அதுக்குள்ள வாழ்க்கையை வாழணும். அக்கிரம சிந்த அது உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இயேசுவின் ரத்தத்தை முழுமையான ஒரு சுதந்திரித்து முழுமையான ஏசப்பாட சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நல்லா பாட்டு பாடலாம், நல்லா எல்லாமே செய்யலாம். ஆனா அந்த உங்களை பார்க்கும் பொழுதே அது தெரியும். நம்ம கூட பார்க்கும்போதே, பேசும்போது, பழகும்போது சந்தோஷமா இருப்பாங்க சில பேர். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா அது இல்லை. நீங்க அமைதியா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்து. பணம் இருக்கோ இல்லையோ நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னால உன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? இதுதான் கேள்வி. ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டங்க, நீ உன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறியா? அவங்க வச்சுக்கல. எப்போது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அவங்க என்ன பார்க்கல, இவங்க என்ன பார்க்கல, இவங்க எனக்கு இது செய்யல, எனக்கு அவங்க அது செய்யல. எல்லாமே இயேசு நமக்காக செஞ்சிட்டாரு. நம்ம யாருக்காக செய்ய போறோம்? இதான் ஆண்டவர். நம்ம பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்ம அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். ஆனா அது தொடராதபடிக்கு நம்ம அதை விட்டு விலகி வரணும். அந்த பாவத்திலே இருந்துட்டு மன்னிச்சிட்டார் மன்னிச்சிட்டார் மன்னிச்சிட்டாருன்னே சொல்லிக்கிட்டு நீ வாழ்ந்தியா நீ பொய்யன். ஏன்னா வாழ்க்கை மாறல, மறுரூபம் ஆகல. உன்னால அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து விட்டுப்பட முடியல. அப்ப நீ பாவியா இருக்கனால உன் பிள்ளைகளை என்ன செய்யும்? பாவம் செய்யும். அதானே? தாய் தகப்ப என்ன செய்யறாங்களோ அதானே பிள்ளை செய்ய போகுது. பிள்ளைய போய் திருத்தாதீங்க, பிள்ளைங்களை போய் திருத்தாதீங்க. பிள்ளைங்க மண்ணுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். முதல்ல நீங்க செலவாளியா இருந்தா உன் பிள்ளை செலவாளியா தான் இருக்கும். நீ ஜெபிக்கிறவளா இருந்தா உன் பிள்ளை ஜெபிக்கும். நீ வீட்டு வேலை சுத்தபத்தமா செஞ்சியா உன் பிள்ளைய வீட்டு வேலை சுத்தபத்தமா செய்யும். நீ வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா உன் பிள்ளை உன் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. தெரியுமா? நீ ஏன்னா யாரை பார்க்குறாங்க வீட்டில்? நம்மளை பார்க்குறாங்க. அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சொல்லிட்டா எங்கள் அம்மா நல்லவங்கன்னு சொல்லிட்டா நமக்கு வேற மாரி ஆயிரும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அம்மா அப்படி சொல்லி, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்லுவேன்.
எங்கள் அம்மா அட்டியை பின்னி கிளப்பி விட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. இன்னைக்கு அதான் உதவுது. ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, தக்காளியே இல்லாமல் கூட என்னால் கறி வைக்க முடியும். ஆமே, உண்மையா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து உருளைக்கிழங்கு இல்லாமல் கறி வைக்க முடியும். ஆமே, எது இல்லாமல் இருந்தாலும் போட்டு ஏதாவது செஞ்சு கூட சாப்பிட முடியும். ஏன்னா அது பழகி கொடுத்த எங்கள் அம்மானால தான் நான் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்டு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன். அவங்க செய்யணும். ஆமேன். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா பஞ்ச காலத்திலையும் நீங்கள் என்னவா இருப்பீங்களா? நல்லா சாப்பிடுவீங்க. போன தடவை பாஸ்டர் சொன்னாங்களே, பஞ்சகாலம் வரப்போகுது, சாப்பாடு பிரச்சனை வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியே காரிருள் மூடும், கர்த்தர் உன்மேல் உதிப்பார்னா எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்கும், உங்கள் வீட்டில் மட்டும் என்ன இருக்கும்? ஆசீர்வாதர் கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துங்க. ஏன்னா யோசேப்பு அப்படிதான் என்ன பண்ணாரு, அந்த பார்வோன் இடத்துல இருக்கும்போது பஞ்சம் வரும்போது கனவு கண்டு 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 வருஷம் செழிப்பு வரும். எல்லா இடங்களும் பஞ்சம் வந்தது. ஆனால் யோசேப்பு இருந்த நாட்டில் பஞ்சம் இல்லாதபடிக்கு அவர் என்ன பண்ணார், தானியங்களை சேர்த்து வைத்து அநேகர் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு அவரும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். யோசேப்புக்காக கர்த்தர் செய்தார். அதே போலதான் உங்களுக்காக எனக்காக இயேசு செய்ததை நம்ம நினைவு கூறணும். அவர்கிட்ட நீங்க என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட ஏமாத்தவே முடியாது. மனுஷனை ஏமாத்தலாம், தாய் தகப்பனை ஏமாத்தலாம், அதுக்குள்ள வரும் பலனையும் நம்ம தான் அனுபவிக்கணும். வேற யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அனுபவிப்பாங்களா? அவங்க நல்லா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு நல்லா இருப்பாங்க? மலைக்கரை எங்க உங்க வீடு பக்கத்துல யார் இருக்கா பாருங்க. உங்க வீடு பக்கத்துல யார் இருக்கா? மலைக்கரை இருக்கிறானா? எங்க வீடு பக்கத்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நம்ம அதை விட நல்லா இருக்கணும். ஏமேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, நான் இன்னும் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் சந்தோஷமா இருப்போம் ஆண்டவரே. ஏன்னா சிலுவையில் நம்மளை மன்னிச்சார், நம்ம பாவத்தையும் மன்னிச்சவர், நம்மளோட பரம்பரை சாபத்தையும் மன்னிச்சவர். ஆமேன். அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமேன். அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில். எடுத்தாச்சுன்னா 1, 2 வாசிங்க. 1ஆம் யோவான் 3ஆம் அதிகாரம். ஆமாம்மா, 1 யோவான் எடுத்து வாசி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1. ம் ம் ஆமாம். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அப்ப அழைத்தவரோட அன்பை பாருங்க. அவரு இவ்வளோ நம்மளுக்கு எது மறக்குதோ, எது நினைவு வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ சொல்லுங்க. உங்க பாவங்களை மன்னித்தவர், உங்களோட பாவம் தொடராதபடிக்கு ஆண்டவரை தான் அந்த பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. இனி உன்னால பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கொடுப்போம். அப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். பாவம் செய்யறத தடுத்தாதான் இந்த தேசம் செழிப்பாய் மாறும். அநேக பாவங்கள் பெருகி கொண்டே வருதுன்னா பஞ்சம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆமென். அப்ப பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் வெளிப்படும் போது அவர் இருக்கின்றவர வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயோம் என்று அறிந்திருக்கிறோம். கீழமா சுத்தமுள்ளவராயிருக்கு. சுத்திகரித்துக் கொள்க. அவர் மேல் இப்படி நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப
தேவன் பார்த்தீங்களா, பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னதுக்கும், சுத்தமா உள்ளவர்கள் சொல்றதுக்கும் இதான் அடையாளம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், சுத்தம் உள்ளவர். நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். சில பேர் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, "இத செய்யாதீங்க, இது இப்படி பண்ணாதீங்க, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. இது ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு" வீட்டிலேயே வீட்டிலேயே சொல்லுவாங்க. கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவாரு? பொல்லாத ஆவிய விடுவாரு. சவுலுக்கு விட்டாரு பொல்லாத ஆவி. அவங்க பொல்லாத ஆவினால 1 வருஷம் 2 வருஷம் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க திரும்ப மன்றாடி கேட்டாதான் அந்த பொல்லாத ஆவி அவங்கள விட்டு போகும். அந்த பொல்லாத ஆவிக்கே ஒரு தெளிவு வராது. ஆமா தானே? அப்ப தேவன் சுத்தம் உள்ளவர்களா இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க. ஆண்டு ரத்தத்தை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் என் பாவத்தையும் சாபத்தையும், என் கணவரோட பாவம், மனைவியோட பாவம், என் பிள்ளையோட பாவம், எங்க அம்மாவோட பாவம் எல்லாத்தையும் முற்றிலும் முறியடிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. இனி நான் வாழ்ற வாழ்க்கை சுத்தமுள்ளதாய், பரிசுத்தமுள்ளதாய். உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? ஆண்டவரை மட்டும் பிடிச்சிட்டு வாழுங்க. சொல்லுங்க, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு இவங்கள பார்க்க பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல ஆண்டவரே. முதல்ல உங்களை சுத்தப்படுத்துங்க. தனி அறையில போய் முட்டி போட்டு கைய தூக்கி ஜெபிங்க. வானம் திறக்கும், பரலோகத்துல இருந்து இறங்கி பரலோகம் இறங்கி வருது. சில பேருக்கு இங்க கேள்வி இருக்கும், இப்ப பாரு பரலோகம் இறங்கி வருதுன்னு சொல்றாங்களே, பரலோகம் இறங்கி வருதுன்னு சொல்றாங்களே. பரலோகத்துல இருக்கிற தேவன் தானே இறங்கி வருது. பரலோகம் நமக்குரிய வீடு. பரலோகம் தான் நமக்குள்ள பங்கு. பரலோகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சமாச்சும் நம்ம என்ன பண்ணணும்? ஆசையா தியானிக்கணும். இப்ப இந்த பூமி இந்த இடத்த விட்டு போய் அடுத்து நம்ம வாழ்க்கை எங்க வாழ போறோம்? பரலோகத்துல இருக்க போறோம். ஐ மீன் அப்படியே ஆண்டவர் வருகை 1000 ஆண்டு அரசாட்சி செய்யும் போது வர்றதுக்கு முன்ன நம்ம போகாம இருந்தா அவர் வந்துட்டாருன்னா, அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு இங்க எல்லாம் வேலையை கொடுத்துட்டு நம்ம வாழ போறோம். ஆனா அவருக்குள்ள என்ன இருக்கிறது? அவரோட போய் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சமாச்சும் நமக்கு என்ன வேணும்? அந்த ஆசை வேணும். ஐ மீன் பூமியை விட்டு போறதுக்கு அதுக்குள்ள நமக்கு ஆண்டவரோட காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் என்ன சொல்ற? சுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க. பரிசுத்தம் உள்ள ஜாதியாய், ஐ மீன் அழகா சொல்லுவார், பரிசுத்தம் உள்ள ஜாதி. நம்ம எல்லாரும் இந்த ஜாதி அந்த ஜாதி இல்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஜாதி. அதுக்கு விலை கூட தெரியுங்களா? அதோட மதிப்பு கூட தெரியுங்களா? ஜாதியை பார்க்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அது ஏன் பார்க்குறாங்கன்னா, பெரியவங்ககிட்ட போய் கேளுங்க. ஏன் ஜாதியை பார்க்குறாங்க? ஏன் இந்த ஜாதி அந்த ஜாதி பார்க்குறாங்க? பெரியவங்க இருப்பாங்கள்ல, வயசு கூட, அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஏன் அந்த ஜாதியோட தான் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிறக்க போகிற பிள்ளைக்கு எப்படி எப்படி அது இருக்கும் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துனால ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்களோட பிள்ளைக்கு ஒரே ஒரு ஜாதி, பரிசுத்தமுள்ள ஜாதி. நம்ம எல்லாம் பரிசுத்தமுள்ள ஜாதி. பரிசுத்தம் இல்லாதவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு, நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க, பரிசுத்தம் இல்லாததை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன பிள்ளை பிறக்கும்? பரிசுத்தமும் பரிசுத்தம் இல்லாததும் சேர்ந்து என்ன ஆயிரும்? கலவையா பிறக்கும். அதனால தான் எழுதி வைப்பாரு, பரிசுத்தம் இல்லாத தொடாத, பரிசுத்தம் இல்லாத இடத்துக்கு போகாத, பரிசுத்தம் இல்லாத இடத்துல பேசாத அன்று அழகா சொல்லி கொடுத்தாரு. அது யாரும் என்ன பண்ணல? ஃபாலோ பண்ணல. எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனால் பின்னால் வருது என்னது? பாவமா பரிசுத்தமா? உங்கள் வீட்டுக்கு பாவத்தை கொண்டு போக போகிறீங்களா? உங்கள் ஜெனரேஷன் பாவத்தை கொண்டு போக போகிறீங்களா? பரிசுத்தத்தை கொண்டு போக போகிறீங்களா? ஏசு மன்னிச்சுட்டாரு. ஆனால் நீ எடுத்துகிட்டு போகிறது பரிசுத்தமா பாவத்தையா? நீ பாவம் செஞ்சால் பாவம் தான் பின்னாடி வரும். பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்தம் தான் நம்ம பின்னாடி வரும். ஆமென். கீழே 3வது ஃபஸ்ட்டு 4 வருஷம், பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணமும் புதிய ஏற்பாட்டும் எல்லாமே ஆண்டருக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாலுமே பிதாவாகி தேவனும் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கா, பரிசுத்த ஆவியார், மூவரும் ஒருவர் தான். ஆமென். அப்ப மூவரும் ஒருவரா இருக்கிறபடினால ஒருவரை விட்டு ஒருவர் நம்ம என்ன செய்ய முடியாது? பிரித்து பார்க்கவே முடியாது. அப்ப அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறியீர்களா? அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அவர் எதுக்காக வந்தாரு? மீட்க வந்தாரு. பாவத்தை
பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, நான் இப்படி பேசிட்டு ஆண்டவரே, இப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால இப்படி இருக்க முடியல. நான் பாவம் செய்றேன். என் சம்பாரிக்கிறதுல ஒரு பாவம் இருக்கு. என் பேச்சுல ஒரு பாவம் இருக்கு. என் நடத்தையில ஒரு பாவம் இருக்கு. என் கண்ணுல ஒரு பாவம் இருக்கு. என் காது கேட்கறதுல ஒரு பாவம் இருக்கு. பாவம்னா என்ன தெரியுமா? மற்றவனை நீ கஷ்டப்படுத்தி பார்த்தாலே பாவம் தான். பாவம் தான். மத்தவன நீ ஏதாவது சொல்லு அவங்க இல்லாதப்ப, நீ அவங்க பத்தி தெரியாம இருந்து பேசினாலே பாவம் தான். இன்னொன்னு ஆண்டவர நேசிக்கலனாலும் பாவம் தான். பாவத்துல நெறைய கேட்டகரி. நம்ம எந்த பாவத்த போய் எடுத்து நிறுத்துறது? நீ பாவம் செய்ய மாட்ட, உன் புருஷன் பாவமா செஞ்சுட்டு வருவாரு. பார்த்துருக்கீங்களா? நீ பாவத்துக்கு பயந்து தூரமா இயேசுவே மன்னிச்சிரு மன்னிச்சிரு நல்ல பங்க தெரிஞ்ச மரியாதை போல இருப்பீங்க. உன் புருஷன் பாவமா செஞ்சுட்டு அதே வீட்டுக்குள்ள தானே வருவாரு. அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? பாவமும் பரிசுத்தமும் சேர்ந்து வாழும். சேர்ந்து வாழும்போது அந்த வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனைங்க, அநேக போராட்டம் தான் இருக்கும். பரிசுத்தமா இருக்கிற வீடு பரிசுத்தமா இருந்தா தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஆமென். அப்ப பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டார்னா பாவம் திரும்ப செய்யக்கூடாது. பாவம் செய்யறவன் இன்னும் ரட்சிக்கப்படல. ஏமாத்துறவன் ரட்சிக்கப்படல. பொய் சொல்றவன் ரட்சிக்கப்படல. சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரசங்கம் தெரியும். பாட்டு தெரியும். தீர்க்க தரிசனம் தெரியும். எல்லாம் தெரியும். ஏன்னா அது வரங்கள். கர்த்தர் கொடுத்துருக்க வரங்கள். ஆனா பைபிள பிரகாரம் பார்த்தோமா, மத்தேயுல சொல்லுவாரு, இயேசுவே நான் உமக்காக இது செஞ்சேனே, உமக்காக அது செஞ்சேனேன்னு சொல்லும்போது என்ன சொல்வாரு? உன்ன தாத்தாவ் யாரு? தெரியாது. ஐயோ! அது கேட்கும்போதே பயமா இருக்கு. ஒண்ணுமே செய்யாம போயிட்டா கூட ஏசப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு அந்த ஒரு பாஸ்டரோட நான் கேட்டேன். எம்டி ஜெகன் பாஸ்டர். அவரு ஊழியக்காரர்ல. சில விஷயம்லாம் நான் கேட்பேன். கடுமையா போதிக்கிறவரு. ஆமென். சில இடத்துல கடுமையா போதிப்பாரு. சில இடத்துல விசுவாசமா போதிப்பாரு. அவரும் அவரும் அநேக காரியங்கள கற்று வளர்ந்து வந்தவர் தான். அப்ப அவர் சொன்னாரு, அ இறந்து போயிட்டோன்னா பரலோகத்துக்கு போறாங்க. அவரு யூகித்து சொல்றாரு. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே ஜெபிக்கிறவங்க இருக்காங்களே, வெறும் ஜெபிக்கிறவங்க. ஒன்லி ஜெபம் மட்டும் செய்வாங்க. எனக்கு ஜெபம் மட்டும் போதும். அங்கேயும் போமாட்டேன். எல்லாத்துக்காக ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களே, அவங்களாம் பின்னால வரிசையில போட்டிருப்பாராம் நாற்காலி போட்டு. இங்க ஜெபம் மட்டும் செஞ்சா பின்னால போ. இங்க ஜெபம் மட்டும் செஞ்சு பின்னால மின்னுக்கு கொஞ்சம் 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 மின்னுக்கு சீட்லாம். நீ என்ன செஞ்சேன்னா, ஆத்தும ஆதாயம் செஞ்சேன். ஆத்தும ஆதாயம் செஞ்சவனுக்கு எங்க இருக்கா சீட்டு? மின்னுக்கு இருக்கா. ஜெபிச்சு ஆத்துமாவை போய் கூட்டிட்டு வர்றது, ஆத்துமாட்ட போய் பேசுறது, ஆத்துமாட்ட அன்பை சொல்றது, அவங்களாம் எங்க? ஆண்டவர்கிட்ட. அப்ப ஜெபிக்கிறவங்க எதுக்காக ஜெபிப்பாங்க சொல்லுங்க? ஆண்டவரே எனக்கு இது தாங்க ஏசப்பா, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா அதுக்காக தான் ஜெபிப்பாங்க. ஆத்துமா சும்மா விடுவார் ஆவியானவரே? ஜெபிச்சுட்டோன்னா அங்க வராங்க பாரு, அவங்க ஏதோ ஒரு நாள் வருவாங்க. அவங்ககிட்ட சொல்லுறியா? உன் சாட்சியம் சொல்றியா? நீ உன் கணவர்கிட்ட உன் சாட்சியம் சொன்னியா? பல மணி நேரம் உன் கணவர்கிட்ட பேசும்போது ஒரு நாளாவது ஏசப்பா எனக்கு இப்படி அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னியா? சொன்னா தானே தெரியும். அப்ப ஆண்டவர் அதையும் பார்ப்பார். அதுக்கு தான் நமக்கு கல்வாரினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்ம பாவத்தையும் மன்னித்து தோஷத்தையும் மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து உங்களை ஷைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க ஷைனா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அவர் சொன்னார மேலே கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு. அந்த மாரி ஏதாவது கொட்டு வாங்கிட்டு அது நமக்கு வலிச்சா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் ஆண்ட்ர பிள்ளைங்களுக்கு வைராக்கியம் இருக்கு தானே, வைராக்கியமா இருங்க. வலிச்சா கூட ஏசப்பா நாமத்தை வெளியே தூஷிக்க மாட்டேன். 10 கட்டில் ஒரு கட்டில் இருக்கு. அவர் நாமத்தை தூஷிக்க கூட. உன் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் தெரியாதவன்ட்ட அறியாத ஜனத்திட போய் உன் பிரச்சனையை சொல்லிடாத. சொல்லு, ஏசப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன். அதுவும் உங்களை கேவலமா நினைப்பாங்க பார்த்தீங்களா? உங்க குடும்பத்திலே ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் பிரச்சனைய சொல்லிடாதீங்க. அப்படியே கெத்தா நிக்கணும் அவங்க முன்னுக்கு. ஆனா ரூம்ல போய் அழுவணும் முழங்கால போட்டுக்கிட்டு. தெரியுமா? முழங்கால போட்டு அழுவுறீங்களோ, பிறண்டு அழுவுறீங்களோ, குப்புற போட்டு அழுவுறீங்களோ, ஆனா வெளியே வரும்போது எப்படி வரணும்? யூதராஜ சிங்கத்தின் பிள்ளையில வரும். ஏன் தெரியுமா? அவன் பாவம் செய்யல. பாவத்தை விட்டு அறிக்கை செய்து விட்டு விட்டு அவன் வாழும்போது அநேக சோதனை வரும்போது அவன் ரூம்ல தான் அழுவான். எல்லாரும் எனக்கு அழுந்துக்கிட்டு ஞோஞ்சா மாரி உட்காந்துருக்க மாட்டான்.
அப்ப தேவனோட வல்லம் அவர் மேல் இருக்கும். அந்த பரம்பரை சாபத்தை உடைக்க, பரம்பரை பாவங்களை கழுவுறதுக்கு அந்த ஒரு ஆளோட ஜெபம் எப்படியா இருக்கும்? அந்த வீட்டை முழுவதும் சுத்திகரிக்கும். அப்ப நம்ம விசுவாசத்துல தான் போக முடியும். ஆமே. பாவம் செஞ்சு என் பிள்ளை பாவம் செஞ்சுட்டு வருது, என் பையன் பாவம் செஞ்சுட்டு வரான், என் குடும்பம் பாவம் செஞ்சுட்டு வருது, அப்படியே அவங்களோட நீங்களும் பாவத்தில் ஈடுபட்டுறாதீங்க. நீ பாவம் செய்ய போறியா போ. நீ பாவம் செய்ய போறியா போ. மணிக்கணக்கா உட்காந்து பாவத்தை பத்தி பேசுறீங்களா? பேசுங்க. பாவம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். பேசாதீங்க. பாவம்னு உனக்கு ஆவியானவர் உணர்த்திட்டார்னா பேசாத. பேசுனா அந்த பாவம் உனக்குள்ள கிரியை செய்யும். பரிசுத்தத்தை கொடுத்து பேசு. உன் வீட்டை பாரு. நான் ஏன் என் வீட்டை பத்தி நான் பேசுனா, நான் என் வாழ்க்கை என் வீட்டு இதுதான். என் வீடு என் ஆலயம் தான் என் வாழ்க்கை. அப்போ நான் வீட்டில் என் செவரில் எங்கே ஒட்டர் இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது, என் வீடு எப்படி இருக்கணும், என் வீடை இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும், இதுதான் என் வாழ்க்கையாக இருக்கிறனால எனக்கு நிறைய வீட்டுக்காரின்னு கேட்டுங்க எனக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவேன். உலகக்காரி கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் உலகக்காரியும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நம்ம எதனால நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ அதுக்கு நம்ம பயப்படணும். ஒரே ஒரு பயம்தான், என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நான் பாவம் செய்ய மாட்டேன். சிம்பிள் தானே? சிம்பிள் தானே சாமி? பாவம் செய்யக்கூடாது. செஞ்சா அபிஷேகம் போயிடும். ஏஞ்சல் சொல்லி கொடுத்துருக்கு தானே? பாவம் செஞ்சா அபிஷேகம் போயிடணும். ஏன்னா உபவாசம் எடுத்து ஜெபிப்போம் தெரியுமா? உபவாசம் 21 நாள் எடுத்திருக்கோம், 40 நாள் எடுத்துருக்கோம், ஜெபிச்சிருக்கோம். ஜெபிச்சு வாங்குற அந்த அபிஷேகம் இருக்கு தெரியுமா? அது ஒரு செகண்ட்ல நீங்க பாவம் செய்யுங்க, பாவத்தோட போய் உட்காந்து துணை போங்க, அபிஷேகத்தை அப்படியே என்ன போயிடும்? போயிடும். போயிடும். ஆனால் திரும்ப கிடைக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் காத்திருக்கணும். அதுக்கு அது வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். நேற்று எங்கள் மகக்கிட்ட பேசிட்டு போகும்போது தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கினவனுக்கு தான் வழி தெரியும், வாங்கினவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு டிக்கெட்டு வாங்கினா ஒரு டிக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்லுவாங்களே, ஃப்ரீ டிக்கெட்டு. ஃப்ரீ டிக்கெட்டுக்கு அதோட வேல்யூ தெரியாது. நான் டிக்கெட்டு கிடச்சிச்சு, எனக்கு டிக்கெட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம்? ட்ராவல் பண்ணோம். ஆனால் உண்மையாகவே முழங்கால படி போட்டு உபவாசித்து அது மேன்மையான அந்த அபிஷேகம் வாங்கினவனுக்கு தான் தெரியும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செஞ்சால் திரும்ப என்ன கிடைக்காது? அபிஷேகம் கிடைக்காது, பிரசன்னம் கிடைக்காது. பாடும்போது பாட்டு பிரசன்னம். தேவனோட பிரசனத்தை அனுபவிக்கணும்னா பாவம் நமக்குள்ள இருந்தா, ஏன்னா மன்னிச்சுட்டாரு, அவரு கழுவினாரு, அவர் ரத்தத்தை கழுவுனாரு, பரிசுத்தமாக்குனாரு. அப்ப நீ பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் அதே பாவம் அவர்கிட்ட கேட்டா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏசப்பா ரொம்ப நல்லவர். நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாரு, நம்மளை கோபப்படுத்த மாட்டாரு. ஆனாலும் அவரை நம்மளை மீட்டெடுக்க சில சாட்டாடிகளை அடிப்பார். இதையும் சொல்லிடுறேன். அப்புறம் நான் சொன்னிட்டேன்னா அவர் ரொம்ப நல்லவர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பாவத்தை கண்ணு முன்னுக்கு வச்சுட்டு நீ பாவம் செய்கிற இல்லையான்னு பார்த்தாருன்னு நம்மளுக்கு எங்கே தெரியும்? சோதிக்கிறவர் சில இடங்களை சோதிப்பார். நம்ம விட்டு விடாத வைராக்கியமா, கர்த்தருக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கல, வாழ்வோ சாவோ கர்த்தருக்கு பிடிக்கலையா, ஆனால் அவர் எல்லாத்தையும் நேசிக்கிற தெய்வம். அதனால் பகுத்தறிவு இல்லாமல், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை ரட்சிக்கப்பட்டதுங்க சில ராங்கி பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஒன்று கேவலமாக பேசலாம், எழுத்து பேசலாம், என்ன வேணும். ஆனால் அவங்கக்கிட்ட போய் உங்கள் வீரத்தெல்லாம் காட்டாதீங்க. நீங்கள் காட்ட வேண்டிய வீரமே பிசாசுக்கும் உங்களுக்கும் தான். ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செய்தவங்களா, நீங்கள் பரிசுத்தத்தை சொல்லி கொடுங்க. நீங்கள் 2 நாள் அவங்களுக்கு பரிசுத்தத்தை சொல்லித்தாங்க. 3ஆவது நாள் அவங்க உங்கள் முன்னுக்கு உட்கார மாட்டாங்க. கை தட்டுறீங்களா ஆண்டவருக்கு? ஏன் தெரியுமா? இவங்க கிட்ட போனாலே எப்போ பாரு இதை செய்யாத, அதை செய்யாத, இது ஆண்டவருக்கு பிடிக்காது தானே சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவன் பாவம் செஞ்சிட்டு நம்ம முன்னால் வர பயப்படுவான். ஏன்னா இவங்களுக்குள்ள யார் இருக்காவா? கர்த்தர் இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவன் காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்ன மத்தவங்க சொல்லுவாங்க, நாங்க இதெல்லாம் பண்ணுறோம், ஏதாவது தவறா நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் உலகத்துல உள்ளது, உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும். ஏன் அவனை ஜட்ஜ் பண்ணாத.
அவன் வந்து நல்ல பாட்டு இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், தமிழ் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அவங்க வந்து பேண்ட் வச்சு ஒரு தமிழ் பாட்டு பாடுறாங்கன்னா, அது வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன் நான் அது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது இசை. அவங்க பாடுறாங்க, அவங்க வாழ்க்கை. அது நீ பரிசுத்தமா இருக்கிறியா, போறியா, மொய் குடுக்குறியா, சாப்பிட்றியா, எல்லாத்தையும் சந்தோஷமா பேசுறீங்க, நீங்க வந்துருங்க. நீ ஜெபிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் வரும் அவங்க மாற. நம்மனால மாத்த முடியும். இயேசு கிறிஸ்துவே மனுஷன படைச்சது மனஸ்தாபப்பட்டாருன்னா, நம்மளா மாத்திரம். நம்ம கூட இருக்கிறவங்க செய்யறத பார்த்துட்டு முதலாவது அவங்கள ஏற்றுக்கொள்ற தானே கர்த்தர் கேட்பாரு. நான் உன் பாவத்தை மன்னிச்சேனே, உன் அக்கிரமத்தை மன்னிச்சேனே, அதை நினைச்ச பாருங்க. உங்க பாவம் எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அது மன்னிச்சுட்டாருன்னா, ஒருத்தன் பாவியா வரும்போது அவன் நம்ம குடும்பமா இருக்கட்டும், உற்றார் உறவினர் யார அவன் பாவம் செய்யறோம் தெரியும். ஆனா நான் பரிசுத்தமாயிட்டேன்னு அவனை சில பேர் தொட்ட கூட பேச மாட்டாங்க. இயேசு குஷ்டரோகிய தொட்டாரா, ஆனா இவங்க வந்து தொட மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பரிசுத்தமாயிட்டனால தொட்டா பாவம் ஒட்டாது. அதுமாதிரி கை கொடுத்து பிரைஸ்லாட் சொன்னா பாவம் ஒட்டாது. ஆனா பாவத்தோட துணை போகக்கூடாது, பாவத்தோட உட்காரக்கூடாது. அதுதான் ஆண்டவர் பாவிகள் வழி நில்லாமலும் பரிகாசர் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷனே பாக்கியவான். கர்த்தர் அழகா சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம எடுக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்காக சிந்தின ரத்தம் என் பாவங்களை சுமந்து தீர்த்தாரே, என் அக்கிரமங்களை தீர்த்தாரே, அதுக்காய் நன்றி அப்பா. என் முன்னோர்கள் செய்த பாவம் நிறைய குடும்பத்துல இது இருக்கணும். முன்னோர்கள் செய்த பாவம் அவங்க ஏன் எனக்கு ரொம்ப தகுதி இருக்கு, என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஒரு நிமிஷம் தகுதியே இல்லாம வைக்கிருவாரு. ஆமே, தகுதி இல்லாம மூலையில உண்மையா உட்காந்து அழுந்துகிட்டு இருக்கு பத்தியா, எங்கேயாச்சும் மூலையில உட்காந்து ஏசு ஏசுவே ஏசு ரத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு. அது ப்ரே பண்ண கூட தெரியாது. ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம், ஏசப்பா ஏசப்பா, நான் சேர்ச்சுக்கு போறேன், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல ஒரு பேபியா. அந்த அந்த பேபியோட குரலை கேட்டு 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 ஆண்டவர் வளர்த்து 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 கொண்டு வந்து எப்படி நிப்பாட்டுவார்னா, சத்துருக்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்திருக்கன்னு சொன்ன இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அவங்க சொன்னது ஏசப்பா ஏசப்பா தான். அநேகர் அவங்களுக்கு முன்பாக விரோதமா பேசுறான். அவங்க முன்னுக்கு பந்தயம், இது என் மகன், இது என் பிள்ளை, அவர் சொல்லுவாரு. நம்ம சொல்ல வேணாம், பிறரை வச்சே சொல்லுவார். இவங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க, இவங்க இப்படிப்பட்ட மனுஷி, இப்படிப்பட்டவங்க நல்லவங்க, இவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் செய்வார், மேன்மையாய் வைப்பார். ஏன்னா அவர் ரத்தம் அது நமக்காக செய்ய வைக்கும். அதுக்கு தான் அவர் எங்க போனாரா, சிலுவைக்கு போனார். நானும் இதை பத்தி சிலுவையில் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, என் அக்கிரமெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிட்டு நம்ம எப்போது என்ன செஞ்சிருவோம், திருவிருந்தெல்லாம் எடுப்போம்ல. அப்ப அதற்காக என்ன செய்வோமா, திருவிருந்தெல்லாம் எடுக்கும்போது அதற்காக நம்ம செய்யறது. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியாத நம்ம பாவங்கள் சாபங்கள், நம்ம அம்மா அப்பா செய்த சாபங்கள் நமக்கு வராத படிக்கு கர்த்தர் முறியடிச்சிருக்காரு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை. இதுதான் ஆண்டவர் செஞ்சிருக்கார். நம்ம அம்மா அப்பா தெரிஞ்சே பாவம் செய்யல, நம்ம இயேசுவை அறிஞ்சே பாவம் செய்யறோம். நம்ம பெற்றோர்கள் அறியாம செய்தார். ஏன்னா இந்த உலகத்துல அநேக பாவங்கள் சாபங்கள், ரெண்டாவது பிசாசின் கிரிகள், ஜெபிக்கிறவங்ககிட்டே அந்த ஆவி வந்து என்ன செய்யுது, போராடும் போது அவர்கள் செய்த அதனாலதான் நீங்க அன்பே கல்வாரி அன்பே சொல்லும் போது அந்த பாட்டுல வரும் பாருங்க, கதை ஆண்டவரோட குரல் எப்படி இருந்துச்சா. இது அடுத்த வாட்டி நான் சம்பவம் பண்றேன். அடிக்கார அடி வந்து சதைய பிச்சு கிளியுது. நம்மள ஒரு சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடிச்சிட்டாலும் எப்படியா வலிக்காது, ஆனா சொல்லால அடிச்சாங்க வலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பொய். அவர் அடிச்ச அடி நம்மளா இருந்தா என்ன இருப்போம், யார் இப்ப சொந்த பிள்ளைக்கு அவன் தவறு செய்ய போலீஸ்கார்ட்ட சொல்ல முடியுமா, அவன் தவறு செஞ்சுட்டான் அந்த அடி எனக்கு கொடுன்னு சொல்ல முடியுமா. அவன் என்ன சொல்லுவான், யூ கீழாக்கா அப்படி கேட்டுருவான். உன் பையனை காப்பாத்துனா அடிச்சாதான் அவன் திருந்துவான்னு இப்போ உள்ள ரெக்கார்டு. ஆமா தானே, உன் பிள்ளைய அடிச்சாதான் திருந்துவான். அதனாலதான் அடிக்க வைப்பார் ஆண்டவர். புரியுதா, அட்டி வாங்கக்கூடாதுன்னா ஆலயத்தில் அடங்கி இருக்கணும். போலீஸ் கையில் அட்டி வாங்கக்கூடாதுன்னா நம்ம ஆலயத்தில் அடங்கி இருக்கணும். மற்றவங்க கையில் நம்ம அட்டி வாங்கக்கூடாதுன்னா பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும், தேவனுக்கு அடங்கி இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அது தேவனோட கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் சொல்லும்போது, ஒரு ஊழியக்காரர் வெளியில இருந்து வரும்போது கூப்பிட்டு நீங்க கேட்டீங்க அந்த செய்தி கூட பிரம்மா ஜெயால கேட்டீங்க. அந்த கர்த்தரோட கரத்துக்குள்ள அடங்கிருங்கன்னு அவர் சவுண்டா பேசும்போது நெறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. என் தனிப்பட்ட வாழ்க்கையில. என்ன என்ன பாஸ்டர் இப்படி கேட்கிறாரு? அது நான் சொன்னேன், அது அதிகாரமாவும் சொல்லலாம், அன்பாவும் சொல்லலாம், ஆசையாவும் சொல்லலாம். நீ அடங்கியிருந்தா உனக்கு பெரிய காரியம் செய்வாரு. அடங்காம போனாரா அவரே உன்னை அடக்கி வச்சுருவார். இதான் உள்ளங்கையில வரைந்து நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம் ஆண்டவர். நீங்க யாரு, யாரு, யாரு எப்படி இருக்கோ, எப்படி ஆனா கர்த்தருக்கு மட்டும் தெரியும் அழகாய் உருவாக்குவார். ஆமென். அழகாய் உருவாக்குவார். இன்னைக்கு எனக்கு படிப்பு இல்ல ஆண்டவரே. எங்க வீட்ல காசு இல்ல ஆண்டவரே. எங்க வீட்ல நல்ல சாப்பாடு இல்ல ஆண்டவரே. எனக்கு போடுறதுக்கு நல்ல துணி இல்ல ஆண்டவரே. எங்க அப்பாக்கு காடி ஓட்ட தெரியாது ஆண்டவரே. எங்க அம்மாக்கு காடி ஓட்ட தெரியாது ஆண்டவரே. ஒண்ணுமே இல்ல. அதுல எல்லாம் நான் இருந்தவ. அழுக்கு தண்ணீல குளிச்சவ. இன்னைக்கு ஆண்டவர் என்ன மேன்மையா வைத்திருக்கிறார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்ப இந்த கார்த்திக் இவங்கெல்லாம் பார்க்கும்போது, இது சாட்சி எங்க அக்கா. எஸ்டேட்ல இருக்கும்போது, அந்த டைம்ல தான் தண்ணியே வரும். டைம்ல தான் சாத்துவாங்க. ஒரு வேளை தான் சுத்த தண்ணி தொறப்பாங்க. ஒரு மழையே இல்லாத இப்ப வெயில் ரொம்ப அடிக்குதுல்ல, அது குளம்லாம் காஞ்சு போச்சுன்னா, அழுக்கு தண்ணி தான் வரும் பைப்ல. அது தோம்புல பிடிச்சு வச்சுட்டு, அது குளிக்கிறதுக்கும், சமைக்கிறதுக்கு ஒரு லோரியில வந்து தண்ணி குடுப்பாங்க. அதெல்லாம் நான் அனுபவித்து, ஆண்டவர் அந்த மாரி குடும்பத்தில பிறக்க வச்சு அனுபவித்து வந்து இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தரு திரும்பமாக பழைய தண்ணிக்கு அனுப்பவே இல்ல. தண்ணீரை திராட்சை ரசமாய் தான் மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. திராட்சை ரசமாய் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது. கல்யாணத்துல இருந்து என்னை ஆண்டவர் தொட்டு தூக்கினார். ஆமென். அதனால நம்ம சொல்ல வேண்டிய ஆண்டவரே என் பாவத்தை சாபத்தை மன்னிச்சதுக்காய் நன்றி ஆண்டவரே. நமக்காக ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க என்ன மன்னிச்சுங்க. நம்மெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம செஞ்ச பாவம் பேசும், நம்ம செஞ்ச அக்கிரமம் பேசும், நம்ம செய்யற துணிகரமானது பேசும். அது நம்ம விட்டுட்டு வந்தாலும் அது நம்மள விடவே விடாது. அப்ப நம்ம எப்படியா இருக்கணும்? தேவ பயத்தோட நடுக்கத்தோட அன்பாக தேவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழும். ஒரே ஒரு வாழ்க்கை தான். 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை. 70 வயசுலேருந்து 90 வயசு 100 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக அனுபவிக்கும்போது முதிர்ந்த வயதிலும் கனி தரும் புஷ்டியா இருப்பாங்களாம். உங்களுக்காக இந்த இடத்துல ஒரு 70 வயசுலேருந்து 80 90 வயசு நம்ம கூட இருக்கிறாங்கன்னா இந்த ஆசீர்வாதம். ஏன்னா அந்த தீர்க்காயுசு நம்ம சந்ததிக்கு ஆண்டவர் வைத்துட்டு போகிறார். ஆமென். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கும். ஒரு